வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. உணர்ச்சிகளின் சமநிலையையும் மன அமைதியையும் யோகாசனம் வழங்குவதாக பேச்சு. உலக யோகாசன நாளை ஒட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள். மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், பொதுமக்கள் பங்கேற்பு. கொல்கத்தாவில் ஒரே நாளில் 3 போர்க்கப்பல்களை கடற்படையில் சேர்த்தார் பிரதமர் மோடி. கடற்படை வலிமை இல்லாமல் உலகின் எந்த நாடும் வல்லரசாக இருக்க முடியாது என்று பேச்சு. தமிழகத்தில் வட்டாரம் தோறும் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கட்ட ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். திறந்த வெளியில் உள்ள நெல் மூட்டைகளை காக்க வேண்டும் என பிரேமலதா கோரிக்கை. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 425 டிஎம்சி தண்ணீர் என்றிருந்த பங்கு இப்போது 177 டிஎம்சியாக குறைந்துள்ளதாக அன்புமணி வருத்தம். மேகதாட்டில் கர்நாடகம் அணை கட்டும் முயற்சியை சட்டப்படி தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு. அமோனியா வாயுவை சுவாசித்ததால் மயக்கமடைந்த 45 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஹார்முஸ் நீரிணையில் 60 நாளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ட்ரம்ப் உறுதி. அதன் பின் சுங்க கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. மேகதாட்டு அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக தமிழிசை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா என்றும் கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலக யோகாசன நாளை ஒட்டி மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் நடைபெற்ற மாபெரும் யோகாசன நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் யோகாசன நாள் கொண்டாடப்படுவது நல்வாழ்வுக்கு தேவையான நல்ல பயிற்சி யோகாசனம் என்கிற எண்ணம் வளர்ந்துள்ளதை காட்டுவதாக தெரிவித்தார். இன்று நாம் மேற்கொள்ளும் வாழ்க்கை முறைதான் நமது எதிர்கால நல்வாழ்வு, மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு அடிப்படையாகும் என்றும் தெரிவித்தார். ஒரு மனிதன் அகவை முதிர்ந்த நிலையிலும் அவன் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தற்சார்புடையவனாகவும் இருக்க யோகாசனம் உதவுகிறது என்று கூறினார். அதே நேரத்தில் உணர்ச்சிகளின் சமநிலையையும் மன அமைதியையும் யோகாசனம் வழங்குவதாக கூறினார். யோகாசனத்தை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக கைக்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். யோகாசனம் செய்வதன் மூலம் நலமான மனிதர், நலமான குடும்பம், நலமான சமூகம், நலமான நாடு, நலமான உலகம் ஆகியவற்றை கட்டமைக்கும் மாபெரும் இலக்குக்கு நாம் பங்களிக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். உலக யோகாசன நாளை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பித்து உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் உலக யோகாசன நாளாக ஐக்கிய நாடுகள் அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் நாள் உலக யோகாசன நாளாக கொண்டாடப்படுகிறது. இன்று 12வது உலக யோகாசன நாளை ஒட்டி புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒடிசா மாநில ஆளுநர் ஹரிபாபு கம்பவதி யோகாசனம் செய்தார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் முன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினர் யோகாசனம் செய்தனர். டெல்லி செங்கோட்டையில் ஆயுஷ் அமைச்சகத்துடன் பிரம்ம குமாரிகள் இயக்கத்தினர் இணைந்து யோகாசனம் நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் மத்திய அமைச்சர் பர்வேஸ் வர்மாவும் கலந்து கொண்டார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் திவாரி ஆகியோர் யோகாசனம் செய்தனர். அபுமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் யோகாசன குரு ராம்தேவ், ஆச்சாரிய பாலகிருஷ்ணா ஆகியோருடன் இணைந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு யோகாசனம் செய்தார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் யோகாசனம் செய்தனர். மும்பையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ஜெயந்த் சௌத்ரி, அன்னபூர்ணா பட்டேல், பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர், சிவசேனா தலைவர் சாய்னா ஆகியோர் கலந்து கொண்டனர். கடற்படை வலிமை இல்லாமல் உலகின் எந்த நாடும் வல்லரசாக இருக்க முடியாது என்றும், வளர்ச்சி, பாதுகாப்பு, வளம் ஆகியன கடலுடன் தொடர்புடையவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கொல்கத்தாவில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் துனாகிரி, ஐஎன்எஸ் சன்சோதத், ஐஎன்எஸ் ஆக்ரே ஆகிய கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கடற்படை பணிக்காக ஒப்படைத்தார்.
விழாவில் பேசிய பிரதமர் மோடி, மேற்கு வங்கம் இந்தியாவின் எண்ணங்களுக்கு புது திசைவழியை காட்டிய நிலம் என்றும், இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்றும் கூறினார். கடற்படை வலிமை இல்லாமல் உலகின் எந்த நாடும் வல்லரசாக இருக்க முடியாது என்று கூறினார். வளர்ச்சி, பாதுகாப்பு, வளம் ஆகியன கடலுடன் தொடர்புடையவை என்றும் கூறினார். உலகின் பெரும்பாலான வணிகம் கடல் வழியாகவே நடைபெறுவதாகவும், உலகின் தகவல் தொடர்பு, தரவு பரிமாற்றங்கள் கடலடி கம்பி வட வலையமைப்பு மூலமே நடைபெறுவதாகவும் கூறினார். வருங்காலத்தில் அரிய கனிமங்கள், ஆழ்கடல் வளங்கள், புதிய ஆற்றல் மூலங்கள் ஆகியன கடலில் இருந்தே கிடைக்கும் என்றும் கூறினார். இன்று கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ள 3 கப்பல்களும் இந்தியாவின் 3 தீர்மானங்களின் அடையாளமாக விளங்குவதாக குறிப்பிட்டார். அவை இந்தியாவில் வடிவமைத்து இந்தியாவிலேயே கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய பொறியாளர்களின் திறமை, இந்திய தொழிற்சாலைகளின் மதிநுட்பம், இந்திய தொழிலாளர்களின் கடின உழைப்பு ஆகியவற்றால் கட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்த 3 போர்க்கப்பல்களையும் கட்டியதில் 200 சிறு குறு நடுத்தர தொழிலாளர் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளதாகவும், இவற்றால் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். கப்பல் கட்டும் தொழிலுக்கு 70,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்து உள்ளதாகவும், இது ஒரு பொருளாதார முடிவு மட்டுமில்லை என்றும், இந்தியாவின் கடல்சார் தொழிலில் செய்யப்பட்டுள்ள முதலீடு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த விழாவில் பேசிய கடற்படை தளபதி கிருஷ்ண சுவாமிநாதன், ஒரே நாளில் 3 கப்பல்களை பணியில் சேர்த்தது சாதனை என தெரிவித்தார். இந்த கப்பல் கட்டுவதற்கு உதவிய சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு நன்றி கூறினார். மும்பையில் முதன்முறையாகவும், கொல்கத்தாவில் 2ஆம் முறையாகவும் ஒரே நாளில் 3 கப்பல்களை பணிக்கு ஒப்படைத்தது போர்க்கப்பல் கட்டுவதில் இந்தியாவின் திறமை, நம்பிக்கை, தற்சார்பு ஆகியவற்றை காட்டுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வட்டாரம் தோறும் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கட்ட வேண்டுமென்று அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தஞ்சை நெல் கிடங்கில் மூட்டைகள் சேதம் அடைந்தது குறித்து பதிவிட்டு உள்ளார். அதில் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் மூட்டைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 25,000 டன் நெல் மழையில் நனைந்து வீணாகி உள்ளது விவசாயிகளிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டு உள்ளார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் அங்கு உற்பத்தியாகும் விளைபொருட்களுக்கு ஏற்ப பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்து உள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டு உள்ள நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார். விவசாயிகளின் உழைப்பை பாதுகாக்க அரசு நிரந்தர தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். ஒரு காலத்தில் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 425 டிஎம்சி தண்ணீர் என்றிருந்த பங்கு இப்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 177 டிஎம்சியாக குறைந்து உள்ளதாகவும், அந்த தண்ணீரையும் கர்நாடகம் கொடுக்கவில்லை என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்து உள்ளார். காவிரியில் மேகதாட்டு என்னும் இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட திட்டமிட்டு உள்ளது. இதை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள 28 மாவட்டங்கள் குடிநீருக்காக காவிரி ஆற்றை சார்ந்து உள்ளதாகவும், 8 கோடி மக்களில் 5.5 கோடி பேர் குடிநீருக்காக காவிரி ஆற்றை நம்பி உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு காலத்தில் காவிரியில் தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் 425 டிஎம்சியாக இருந்ததாகவும், இது அடுத்தடுத்த தீர்ப்புகளில் குறைந்து இப்போது கடைசியாக 177 டிஎம்சியாக உள்ளதாகவும், அதையும் தர கர்நாடக அரசு மறுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் கிடைக்காது என்றும், அதனால் அந்த அணை கட்டும் முயற்சியை சட்ட போராட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிந்ததில் 45 பேர் மயக்கமடைந்து உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதை சுவாசித்த பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு 45க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மயக்கமடைந்து உள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் சிலருக்கு வாய் வழியாகவும் மூக்கிலும் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இதில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். ஹார்முஸ் நீரிணையில் 60 நாட்களுக்கு எவ்வித சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து உள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைதள பக்கத்தில் போர் நிறுத்த காலத்தின் போது ஹார்முஸ் நீரிணையில் 60 நாட்களுக்கு எவ்வித சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று தெரிவித்து உள்ளார்.
இந்த 60 நாட்கள் கால அவகாசம் முடிந்த பின்னரும் சுங்க கட்டணம் ஏதும் இருக்காது. ஆனால் இந்த ஒப்பந்தம் முழுமையடையாத பட்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாதுகாப்பு தூணாக வழங்கப்பட்ட சேவைகளுக்கான செலவினங்களை ஈடு செய்யும் நோக்கில் அமெரிக்காவால் அல்லது அமெரிக்காவிற்காக மட்டுமே இந்த சுங்க கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுகிறது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காக்காத்தோப்பில் உள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று மாணவர்களுடன் யோகாசனம் மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். முந்தைய ஆட்சியில் ஆளுநர் உரையின் போது குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய தாவேக ஆட்சியில் எந்த ஆர்ப்பாட்டமும் நிகழவில்லை என்று கூறினார். அரசின் அறிக்கை தான் ஆளுநர் உரையில் கூறியிருக்கிறார். அதை தமிழக அரசும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த 2 அமைச்சர்கள் இங்கு உள்ளார்கள் என்றும் அவர்கள் மேகதாது அணை திட்டம் குறித்து எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களா என்று வினவினார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுகிறது என்று குற்றம் சாட்டினார். இதுக்குதான் ஒரு நேரம் ஒதுக்கணும் இல்ல. சமையல் செய்யும் போது இடையில கூட யோகா செய்யலாம். என்ன சொல்றாங்க இப்ப விஞ்ஞான முறைப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஐடில வேலை செஞ்சாலும் டாக்டர்ஸா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எந்திரிச்சு ஏதாவது ஒரு சின்ன யோகா செஞ்சுட்டு பிரீதிங்காலும் செஞ்சுட்டு நீ உட்கார்ந்து வேலையை பாருங்கன்றாங்க. அதனால யோகா அனைவருக்குமே தேவை. நான் பாரத பிரதமருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடி கொள்முதல் நிலையங்களில் தார்பாய்கள் வழங்கப்பட்டிருந்தும் ஊழியர்களின் கவனக்குறைவால் தவறு நடந்துள்ளதாக வரும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் வெங்கட்ரமணன் பங்கேற்று பொதுமக்களுக்கு உதவிகளை வழங்கினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 லட்சம் நெல் மூட்டைகள் நனைந்ததாக வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். தார்பாய்கள் வழங்கப்பட்டிருந்தும் ஊழியர்களின் கவனக்குறைவால் தவறு நடந்துள்ளதாகவும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் பேசிய போது, வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்கள் நலனுக்கான புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறினார். 1 லட்சம் மூட்டைகள்லாம் இல்லை. அதாவது எப்படின்னா, டிபிசி சென்டர், டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் சீசனுக்கு ஆரம்பிப்போம். 10 நாள் இருக்கும், 20 நாள் இருக்கும், 30 நாள் இருக்கும். சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அதுக்கு உண்டான ஒரு ஷெட்டு போட்டு கொடுப்போம், இல்லை நேரம் தார்பாய் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணும்போது தார்பாய் கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பண்ணாமட்டாங்க போட்டுருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கோம், ரிப்போர்ட் இருக்குது, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்முடைய ஆட்சியில் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஹார்பிப்பட்டியில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பொதுத் தேர்வில் மதுரை மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த பள்ளி மாணவிக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கி உரையாற்றினார். அப்போது கடந்த ஆட்சியில் மகனை சுற்றி உள்ள 10 நண்பர்களும் மாப்பிள்ளை மற்றும் மருமகளை சுற்றியுள்ள 10 நண்பர்களும் நன்றாக வாழ்ந்தார்கள், அவர்களை தவிர வேறு யாரும் வாழவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் நம்முடைய ஆட்சியில் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் இல்லை என்றும் தற்போது தலைமைச் செயலகம் இடைத்தரகர்கள் நடமாட்டம் இன்றி பொதுமக்கள் எளிதாக வந்து செல்லும் இடமாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். எல்லா அமைச்சர்களும் 24 மணி நேரமும் மக்களுக்கு தேவையானதை செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதனை எதிர்த்து கேட்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூசாரி பகுதியில் அமைச்சர் ராஜேஷ்குமார் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதனை எதிர்த்து கேட்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று தெரிவித்தார். தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என கூறினார். தங்களை பொறுத்தவரையில் சாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட ஒரு மதச்சார்பற்ற இயக்கமாக தங்களது இயக்கம் விளங்குவதாகவும் தமிழகத்தில் தற்போது ஒரு மதச்சார்பற்ற ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் பல அரசினர் தனி தீர்மானங்கள்லாம் ஏற்றி இருக்கும். அது முறையா ஆளுநருக்கு சென்று அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சதெல்லாம் தெரியும்.
ஏன்னா இது மக்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க கூடி சட்டமன்றத்தில் தான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அந்த அடிப்படையில் அது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. அதனால் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒருமனதாக எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. தாவேக அரசின் விவசாய கடன் தள்ளுபடி ஏமாற்று வேலை என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழர்களின் உண்மையான தத்துவம் தேசியம் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தற்போது தமிழகத்தில் ஒரு புது எழுச்சியுடன் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு வழங்கி வரும் 6000 ரூபாய் நிதியுதவி தொகையை நாடு முழுவதும் விடுவித்து உள்ளார். இதனால் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் பெரும் பயனடைந்து உள்ளனர் என்று தெரிவித்தார். தாவேக அரசின் விவசாய கடன் தள்ளுபடி ஏமாற்று வேலை என்றும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னதை எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் சிங்கப்பெண் திட்டம் போலியானது என்று விமர்சித்தார். வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயிலுக்கு அருகில் இருக்கிற அந்த சாராய கடை அரசே நடத்துகிற சாராய கடையை மூடுவதற்கு பாஜக தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கும். நாங்கள் மாவட்ட தலைவராகவே ஒரு பெண்ணை இந்த பகுதியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்க பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிற ஒரே கட்சி பாஜக தான். ஏன்னா மாவட்ட அளவுல முக்கிய பொறுப்புகள் வேற எந்த கட்சியும் கொடுக்கறது இல்லை. ஒரு பெண்களுக்கு தான் இந்த டாஸ்மார்க்ல நடக்கிற பிரச்சனை என்னன்னு நல்லா தெரியும். பெண்கள் இளம் விதவிகள் அதிகரித்திருக்கிற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கும் இந்த போதைப் பொருள் தான் காரணம். தலைப்பாடா அடிச்சுக்கிறோம். இந்த டாஸ்மார்க்கை பாதியா குறைங்க. எல்லா அரசுகளும் கையெழுத்து போடும்போது முதல்ல கையெழுத்து நாங்கள் ஒரு 100 டாஸ்மார்க் எடுத்தோம், 500 டாஸ்மார்க் எடுத்தோம். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிகழாண்டுக்கான முதல் பருத்தி ஏலம் ஒரு குவிண்டால் சராசரியாக 8515 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு பருத்தி ஏலம் துவங்கிய நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஈனாம் முறையில் மறைமுக ஏலத்தில் விவசாயிகள் கொண்டு வந்து வைத்த 150 குவிண்டால் பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து பருத்தி பஞ்சுகளை பார்வையிட்டு ஒரு குவிண்டால் அதிகபட்சமாக 8799 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 7999 ரூபாய்க்கும் என்ற அடிப்படையில் பருத்தி ஏலம் எடுத்தனர். இதில் சராசரியாக 8515 ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வலங்கைமான் அருகே 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் புதிதாக நடப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாலையிலும் வயல்வெளியிலும் சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், விளாத்தூர், செம்பியநல்லூர், அவளிநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் புதிதாக நடப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாலையிலும் வயல்வெளியிலும் விழுந்தது. மேலும் சரிந்து விழுந்த மின்கம்பங்களை அகற்றிட இதுவரையிலும் மின்வாரிய ஊழியர்களோ அல்லது அதிகாரிகளோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்கள் தண்ணீரை பிடிக்க வெகு தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வரும் அவலநிலை ஏற்பட்டு உள்ளது. மார்த்தாண்டம் அருகே உள்ள கொல்லக்குளத்தில் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் கழிவுகள் மழைநீர் ஓடை வழியாக கலப்பதால் பல தொற்று நோய்கள் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள கொடுங்குளம் கொல்லக்குளத்தில் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் கழிவுகள் மழைநீர் ஓடை வழியாக கலக்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்ட நிலையில் பல தொற்று நோய்கள் பரவி வருகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இந்த குளம் முழுவதும் கழிவுநீர் சேகரிப்பு கிடங்கு போல் மாறி உள்ளது. எனவே உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரம்பூர் அருகே மின்மாற்றி வெடித்ததால் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை பெரம்பூர் அருகே மாதவரம் பிரதான சாலையில் மாலை பயங்கர சத்தத்துடன் மின்மாற்றி வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வீடுகள் மற்றும் கடைகளில் இருந்து வெளியே ஓடி வந்து சாலைகளில் திரண்டனர். மேலும் இதன் காரணமாக பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து சேதமடைந்த மின்மாற்றியை ஆய்வு செய்து மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தாராபுரம் அருகே மாணவியை பேருந்து நிறுத்தத்தில் இறக்காமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரை கண்டித்து கிராம மக்கள் இரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழனி சாலையில் பள்ளி மாணவியை உரிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமல் இரவில் அலட்சியமாக சென்று அரசு பேருந்தை கண்டித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தாராபுரம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடுமாறு எச்சரித்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் பாலாமணி பேசிய போது, தேர்ப்பட்டி பிரிவில் பேருந்து நிறுத்தம் கடந்த ஆண்டு அனைத்து பேருந்துகளும் இங்கு நிற்க வேண்டும் என அரசு போக்குவரத்து நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தும் அந்த உத்தரவை மீறி ஓட்டுநர்கள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். போக்குவரத்து துறை இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சங்ககிரியில் சிறுவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த கும்பலை சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பவானி சாலையில் சிறுவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வருவதாக சங்ககிரி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல் சார்பு ஆய்வாளர் அழகுதுரை தலைமையிலான காவலர்கள் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு சங்ககிரி கோட்டத்தெருவைச் சேர்ந்த ரோஷன், அப்பு, சாரதி ஆகிய 3 சந்தேகத்திற்கிடமாக நின்று இருந்தனர். அவர்கள் காவல்துறையினர் கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். இதில் சாரதி தப்பி ஓடிய நிலையில் ரோஷன் மற்றும் அப்புவை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 40 போதை மாத்திரைகள் மற்றும் 4 ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் போதைக்காக இந்த மாத்திரைகளை பணம் கொடுத்து வாங்கி தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் உடலில் செலுத்தி பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய சாரதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி அருகே விற்பனைக்காக போதை மாத்திரைகளை வைத்திருந்த சரத் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வீடூர் அணை பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் விக்கிரவாண்டி காவல் உதவி ஆய்வாளர் காமராஜ் தலைமையிலான காவலர்கள் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த சரத் என்ற இளைஞரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் விற்பனைக்காக போதை மாத்திரைகளை வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து அவரிடம் இருந்த 417 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். பானாவரம் அருகே வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், சதீஷ் ஆகியோர் பானாவரம் அருகே உள்ள கோவிந்தாங்கல் கிராமத்தில் கோவில் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது இரவில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக குன்னத்தூர் குன்னியம்மன் கோவில் அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு நின்றபோது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் அவர்கள் இருவரையும் மிரட்டி இருசக்கர வாகனம் மற்றும் கைபேசி ஆகியவற்றை திருடி சென்றதாக விக்னேஷ் பானாவரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புகாரின் பேரில் நேற்று முன்தினம் பானாவரம் காவல் நிலைய ஆய்வாளர் நாகேந்திரன் தலைமையில் காவலர்கள் பானாவரம் அடுத்த ஆயல் கூட்டுச்சாலை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி விசாரித்ததில் இயற்கை உபாதை கழிக்கு சென்று இருவரை மிரட்டி இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பிடுங்கி சென்றவர்கள் என்பதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து இருவரையும் கைது செய்தனர். எட்டயாபுரம் அருகே உள்ள தனியார் பட்டாசு உற்பத்தி ஆலையில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்து உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே அயன்ராஜாப்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு உற்பத்தி ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விளாத்திக்குளம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் நத்துப்பட்டியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவர் உயிரிழந்த நிலையில் 26 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்களை சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கருமார்பேட்டையில் கைப்பந்து விளையாடி கொண்டிருந்த போது நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை அவரது நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து கத்தியால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள கருமார்பேட்டையில் கைப்பந்து விளையாடி கொண்டிருந்த போது நண்பர்களுக்கு இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது. அப்போது தகராறு முற்றவே கொடுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரை அவரது நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து கத்தியால் சரமாரியாக வெட்டினர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ராஜசேகரை அருகில் இருந்தவர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். களக்காட்டூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி தாவிக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தனர். முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் இரத்த தானம் செய்தவர்களுக்கு அமைச்சர் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆகியோர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். இதில் அரசு மருத்துவர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆலயம் செயல்பட்டு வருவதற்கான ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் வேண்டுமென்றே ஒரு சிலரின் செயல்பாட்டால் பொய்யான தகவல்களை பரப்புவதாக சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவன தலைவர் சாக்ரடிஸ் தெரிவித்துள்ளார். கோவையில் சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவன தலைவர் சாக்ரடிஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 1926 முதல் 1969 வரை 3 கட்டங்களாக காலப்பட்டி கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சொந்தமான 25 சென்ட் இடம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிமையாளர்களுக்கு தகுந்த தொகை செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆலயம் செயல்பட்டு வருவதற்கான ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் வேண்டுமென்றே ஒரு சிலரின் செயல்பாட்டால் பொய்யான தகவல்களை பரப்புவதாக தெரிவித்தார். எனவே இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கூறிய அவர், ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உரிய விசாரணை இல்லாமல் தவறான அடிப்படையில் இடைக்கால தடை உத்தரவு வழங்கி உள்ளது சிறுபான்மை மக்களுக்கு வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். இன்னொரு பகுதி இடத்தை லண்டன் மிஷன் சொசைட்டி அதனுடைய நிர்வாகியா இருந்த ராபர்ட்சன் துறைங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. 1948 அதுல ஓட்டு கட்டிடம் இது பண்ணி அதுல வழிபாட்டு தலம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் அருகே அரசு நிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்த வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீமூலக்கரை கிராமத்தில் தனியார் சோலார் நிறுவனம் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் 5 உயர் கோபுர மின்னழுத்த மின்கம்பிகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட சிறிய மின்கம்பங்களை அமைத்து அந்த நிலங்களை ஆக்கிரமித்து உள்ளது. உயர் மின் கோபுர மின்கம்பங்களை நடுவதற்கு 15 அடி ஆழம் வரை பொக்லைன் இயந்திரம் கொண்டு தோண்டியுள்ளனர். தொடர்ந்து அரசு நிலங்களை சேதப்படுத்திய தனியார் சோலார் நிறுவனத்தினர் மீதும் அதற்கு துணை போகும் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீமூலக்கரை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியருக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்த ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டப்பட்டு உள்ளது. இந்த சம்பவம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி அரசு மருத்துவமனையில் குறிப்பிட்ட நேரத்தை காரணம் காட்டி உயிரிழந்த இளைஞரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாத மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. கொடைக்கானல் அருகே மலைப்பாதையில் உள்ள மன்னவனூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி, செந்தாமரை தம்பதியர்கள் இவர்களது மகன் கோபாலகிருஷ்ணன் தாய் தந்தை திட்டியதால் மனமுடைந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்று சிகிச்சைக்காக அவரை மன்னவனூர் கொடைக்கானல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலில் இருந்த 2 கண்களை தானம் செய்ய இளைஞரின் பெற்றோர் முன்வந்து மருத்துவர்கள் அதனை பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்ட மலை கிராம மக்கள் காத்திருந்தும் 4 மணிக்கு மேல் உடல் பிரேத பரிசோதனை செய்வதில்லை என மருத்துவர்கள் கூறிவிட்டதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் கிராமத்திற்கு தேவையான மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால் மாவட்டம் விட்டு வேறொரு மாவட்டத்திற்கு வெகுநேரம் பயணம் செய்து வந்துள்ளதாகவும் மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு வந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் கிராம மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இனிமேல் 4 மணிக்குள்ள வந்தாதே நடக்கும். இனிமேல் இந்த சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்பாவுக்கு நடக்கக்கூடாது. என்னுடைய மகன்களை நான் தானம் கொடுத்துட்டேன். கொடுங்கையூர் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. சென்னை அருகே கொடுங்கையூரில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இதுபோன்ற தீ விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் ஒவ்வொரு முறையும் நச்சு புகையால் சுற்றுவட்டார மக்கள் கடும் சிரமத்திற்கு உடல்நல பாதிப்பிற்கும் ஆளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சாத்தான்குளம் அருகே காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்க முயன்ற காதலன் உட்பட 3 பேரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்து உள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஆத்திக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சய். இவர் திருச்செந்தூரில் உள்ள ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி ஆத்திக்காடு பகுதிக்கு அழைத்துச் சென்று உள்ளார். இவர்களுடன் சஞ்சய் நண்பர்களான உபேஷ், தர்மா, முத்தரசன் ஆகியோரும் உடன் சென்று உள்ளனர். அப்போது கருமேனி ஆற்றங்கரை காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று மாணவியிடம் 3 பேரும் தவறாக நடக்க முயன்று உள்ளனர். இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த 3 பேரையும் பிடித்து விஞ்ஞானபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் சாத்தான்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சாத்தான்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சகாய சாத்தி போக்சோ வழக்கில் 3 வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது திரையுலகச் செய்திகள். பிரபல நடிகர் அர்ஜுன்தாஸ் நடிக்கும் கான்சிட்டி திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். பிரபல நடிகர் அர்ஜுன்தாஸ் கான்சிட்டி என்ற புதிய படத்தில் நடித்து உள்ளார். அறிமுக இயக்குனர் ஹரிஸ் துரைராஜ் இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் இப்படத்திற்கு இசையமைத்து உள்ளார். இதில் அண்ணாபென், யோகி பாபு, வடிவுக்கரசி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து உள்ளனர். இந்நிலையில் கான்சிட்டி படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி உள்ள நிலையில் கடனில் சிக்கி தவிக்கும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தின் கதையை மையமாக கொண்டு நகைச்சுவை, பரபரப்பு ஆகிய அனைத்தும் கடந்த ஒரு முழுமையான கமர்ஷியல் படமாக உருவாகியுள்ளது. வருகிற 26ஆம் தேதி இப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் சினிமா ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் இன்று மோதுகின்றனர். இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதுகின்றன. இதில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான வீரர்களும் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் லாரா ஓல்வாட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய போகிறார்கள் என்ற ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. HSBC குயின்ஸ் கிளப் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியில் டாமி பால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளார். லண்டனில் HSBC குயின்ஸ் கிளப் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான அரையிறுதி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்காவின் டாமி பால் பிரான்சின் ஹியூகோ ஹெம்பர்ட்டுடன் மோதினார். இதில் அதிரடியாக விளையாடிய டாமி பால் 2-0 என்ற செட் கணக்கில் ஹியூகோ ஹெம்பர்ட்டை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் டாமி பால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோவுடன் மோதுகிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் இ பிரிவுக்கான போட்டியில் ஈக்வடார் மற்றும் குரோசா அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. அமெரிக்காவின் கான்சாஸ் சிட்டியில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் இ பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஈக்வடார் மற்றும் குரோசா அணிகள் மோதின. இதில் இரு அணிகளும் முதல் மற்றும் 2வது பாதி ஆட்டத்தில் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. இதனால் போட்டியின் இறுதியில் ஈக்வடார் மற்றும் குரோசா அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. உணர்ச்சிகளின் சமநிலையையும் மன அமைதியையும் யோகாசனம் வழங்குவதாக பேச்சு. உலக யோகாசன நாளை ஒட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள். மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், பொதுமக்கள் பங்கேற்பு. கொல்கத்தாவில் ஒரே நாளில் 3 போர்க்கப்பல்களை கடற்படையில் சேர்த்தார் பிரதமர் மோடி. கடற்படை வலிமை இல்லாமல் உலகின் எந்த நாடும் வல்லரசாக இருக்க முடியாது என்று பேச்சு. தமிழகத்தில் வட்டாரம் தோறும் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கட்ட GK வாசன் வலியுறுத்தல். திறந்த வெளியில் உள்ள நெல் மூட்டைகளை காக்க வேண்டும் என பிரேமலதா கோரிக்கை. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 425 DMC தண்ணீர் என்றிருந்த பங்கு இப்போது 177 DMCயாக குறைந்துள்ளதாக அன்புமணி வருத்தம். மேகதாட்டில் கர்நாடகம் அணை கட்டும் முயற்சியை சட்டப்படி தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு. அமோனியா வாயுவை சுவாசித்ததால் மயக்கமடைந்த 45 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஹார்முஸ் நீரிணையில் 60 நாளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ட்ரம்ப் உறுதி. அதன் பின் சுங்க கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. மேகதாட்டு அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக தமிழிசை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா என்றும் கேள்வி.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.